உயிர் தியாகம் செய்து பிரச்சாரம் செய்தார்களே, அந்த அளவிற்கு நாம் செய்யவில்லை. அவர்களின் தியாகத்தோடு நம்முடைய தியாகத்தை ஒப்பிட இயலாது. நாம் சின்ன அளவுக்கு தியாகம் பண்ணி கொஞ்சோண்டு அடி வாங்கி உதவாங்கி எதிர்ப்புகளை சந்தித்து அதுல எதிர்த்து நின்று செய்த பிரச்சாரத்திற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இன்னும் நாம் உறுதியாக நின்றால், இன்னும் நம்முடைய ஈமானிய உறுதியை வெளிப்படுத்தினால், அல்லாஹ்வின் உதவியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டால், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த தமிழகத்தில் தௌஹீத் கொடி நிலைநாட்டப்படும். ஏகத்துவம் ஒன்றே மிகைத்து நிற்கும். சூனியம் என்கிற பெயரால் ஏமாற்றினார்கள். ரோட்ல போகும்போது ஒரு எலுமிச்சம்பழம் 2 துண்டா கலச்சு ஒரு பாப்பார், ஆஹா நமக்கு தாண்டா சூனியம் வைக்கிறாங்க, எவனோ நம்ம குடும்பத்திலிருந்து தான் எவனோ வந்து சூனியம் வைக்கிறோம், அதனால இந்த சூனியத்தை நம்ம முறிக்கணும். என்ன பண்றது? 1/2 கிலோமீட்டர் சுத்தி போவார். அந்த பாதி துண்டு எலுமிச்சம்பழத்தை பார்த்து அதை எடுத்து தூரம் போட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு பயந்தார்கள். எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயம், தேங்காவை பார்த்து பயம். கேட்டால் சூனியம், சூனியத்தின் மூலம் உங்களை பைத்தியக்காரனாக்கி விடுவார்கள், முடக்கி விடுவார்கள் என்று எதையெல்லாம் சொன்னார்கள். மக்கள் மத்தியில் சொன்னோம், சூனியம்ங்கிறது பொய், ஏமாத்து வேலை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஆகுன் வலா முஃமினும் பிஸ்ஹரின். பெற்றோரை நோவினை செய்பவனும் சூனியத்தை உண்மை என்று நம்பக்கூடியவனும் சொர்க்கத்தில் போக மாட்டான், நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த சூனியம்லாம் பொய்ப்பா, ஒண்ணும் இல்லப்பா. எப்படிப்பா சூனியத்தினால மனுஷனை பாதிப்பு உண்டாக்க முடியும்? அப்படி பாதிப்பை உண்டாக்க முடியும்னா வா எங்களுக்கு வந்து பாதிப்பை உண்டாக்கு. தமிழகத்தில் அப்படி சவால் விடப்பட்டது. இந்த ஜமாத்தால் அந்த சவால் இன்றைக்கும் மீதம் இருக்கிறது. வா உனக்கு என்ன வேணும்? தலை முடி வேணும். எங்க இந்த இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எல்லார் தலையிலும் அந்த முடியை வச்சு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி சொன்னமா இல்லையா? வேற என்னப்பா வேணும்? காலடி மண்ணு வேணும். காலடி மண்ணு தானே, 1 லாரி லோடு மண்ணை கொண்டு வா, நாங்க எல்லாம் கூட்டமா அதுல போய் ஏறி மிதிக்கிறோம். அந்த மண்ணை வச்சுக்க, என்ன பண்ணணுமோ பண்ணு. வேற என்ன வேணும்? அழுக்கு துணி வேணும். எத்தனை வருஷம் அழுக்குன்னு மட்டும் சொல்லு. 2 வருஷத்துக்கு முன்னால பக்ரீத் பெருநாளுக்கு எடுத்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட் துவைக்காமலே வச்சிருப்பாங்க. அடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறலாம் எடுத்து ஒதுக்கி வச்சிருப்பான். வேணுமா உனக்கு? 2 வருஷம் அழுக்கு போதுமா இல்ல 5 வருஷம் அழுக்கு பேண்ட் வேணுமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில சத்தியத்தின் எழுச்சியும் அசத்தியத்தின் வீழ்ச்சியும் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே சுமார் ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு முன்பாக மார்க்க ரீதியாக முஸ்லிம்கள் எப்படி இருந்தார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய புரிந்துணர்வு அவர்களிடத்தில் எப்படி இருந்தது, இதை பற்றி சின்ன அளவில் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்தால்தான் அல்லாஹ்வின் மகத்தான அருளால் இன்றைக்கு சத்தியம் எந்த அளவிற்கு எழுச்சி பெற்றிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு தௌஹீத் என்கிற இந்த வார்த்தை அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. மக்தப் மதரசாவில் படிக்கின்ற பச்சிலம் சிறுவர்களும் இந்த வார்த்தையை அறிந்து வைத்திருக்கிறார்கள், அதன் பொருளை அறிந்து வைத்திருக்கிறார்கள். இதுவே 40 வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்களிடத்திலே தௌஹீத் என்கிற இந்த வார்த்தை அறியப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்ததால் இந்த வார்த்தையவே அவர்கள் அறிந்தவர்களாக இல்லை. இஸ்லாமிய மார்க்க விழிப்புணர்வு இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கின்றதோ, இது 40 வருடங்களுக்கு முன்பு முஸ்லிம்களிடத்தில் இருந்ததால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பார்களே, அதுபோல் எதை எடுத்தாலும் மார்க்கம் என்று அவர்கள் விளக்கி வைத்திருந்தார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்கிற இந்த வார்த்தையெல்லாம் அவர்கள் செவிமடுப்பதே இல்லை. குர்ஆன் என்கிற வார்த்தையை பற்றியாவது கேள்விப்பட்டிருப்பார்கள், ஹதீஸ் என்கிற அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டிருப்பார்களா? வானியல் அதிசயங்களைப் போல, எப்போதாவது ஏற்படும் கிரகணங்களைப் போல ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் கேட்டிருக்கலாமே ஒழிய, இன்றைக்கு அடிக்கடி ஹதீஸ் ஹதீஸ் என்று நாம் கேள்விப்படுவதை போன்ற ஒரு மார்க்க விழிப்புணர்வு அன்றைக்கு இல்லை. அன்றைக்குள்ள முஸ்லிம்கள் மார்க்க ரீதியாக ஏமாற்றப்பட்டார்கள். காலம் காலமாக அவர்களுடைய முன்னோர்கள் எதனை கற்பித்து கொடுத்தார்களோ அதையே மார்க்கம் என்று நம்பினார்கள். குர்ஆனை பற்றிய அறிவு கிடையாது, நபிகள் நாயகத்தை பற்றிய தெளிவான ஒரு அறிவு கிடையாது. குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக, அதன் பொருளை அறியாதவர்களாகத்தான் முஸ்லிம்கள் இருந்தார்கள். பள்ளிவாசல்கள் இருந்தது, இன்றைக்கு இருப்பதை போல ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள், நீண்ட நெடிய மினாராக்களை கொண்ட பள்ளிவாசல்கள் இருந்தது. மக்களை வழிநடத்தக்கூடிய ஆலிம்கள் மதகுருமார்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த பள்ளிவாசல்களிலே குர்ஆன் போதிக்கப்படுவதற்கு பதிலாக நபிகளாரின் தூய கட்டளையும் உத்தரவும் கற்பித்துக் கொடுக்கப்படுவதற்கு பதிலாக பெரியோர்களின் புகழை பாடிக்கொண்டிருந்தார்கள், இறந்தவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு துளியும் இல்லாமல் இருந்தது. மார்க்கம் என்று அவர்களுக்கு சொல்லப்படுபவை எல்லாம் எது?
நாகூர் அனிபாவுடைய பாடல் அவர்களுக்கு மார்க்கம். குணங்குடி மஸ்தான் அவர் எதை பாடினாலும் அது அவர்களுக்கு மார்க்கம். 100 மசாலால் 1000 மசாலால் கிஸ்ஸால் இப்படி அவர்கள் வாய்க்கு வந்ததை சொல்வார்கள், அதையெல்லாம் மார்க்கம் என்று நம்பினார்கள். சரி, 100 மசாலா என்று சொல்லுகிறார்களே, கிஸ்ஸாக்கள் என்று சொல்லுகிறார்களே, அதிலேயாவது கொஞ்சம் மார்க்கம் இருந்ததால் இவர்கள் கற்பித்து கொடுத்த லட்சணத்தில் இருந்த எந்த அளவிற்கு மார்க்கத்தை பற்றிய துளியும் அறிவில்லாதவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 100 மசாலா என்று சொல்வார்கள், மார்க்கத்தை பற்றி கற்றுக் கொடுப்பதாக கேள்வி பதில் வடிவில் கேள்வி கேட்டு பதில் சொல்லி அதுல மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதாக சொல்வார்கள். அந்த 100 மசாலாவில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? கேள்வி, மானிலேயே பெரிய மான், வெட்ட முடியாத மான் அது எது? பெரியவங்க வயசானவங்க இருந்தா கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய ஞாபகங்கள் வரும், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. பதில் சொல்வாங்க, அதுதான் ஈமான். ஈமானை வெட்ட முடியாது மார்க்கம். எங்கிருந்து படிச்சாங்க? அடுத்து, மீனிலேயே பெரிய மீன், அறுக்க முடியாத மீன் அது என்ன? 100 மசாலா மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாம் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? மீன்லயே பெரிய மீன், அறுக்க முடியாத மீன் அது எது? தெரியலையா அசரத்து? நீங்களே சொல்லுங்க. அதுதான் ஆமீன். எது ஆமீன்? ஆமீன் இருக்கிறதுலே பெரிய மீனாம், வெட்ட முடியாதாம். இப்படி மார்க்கம் என்று சொல்லி கொடுத்திருந்தார்கள். மாவிலேயே பெரிய மாவு, நல்ல மாவு அது என்ன? இதுதான் 100 மசாலாவில் சொல்லி கொடுக்கிறார். ஒரு காலத்தில் தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலே மார்க்கம் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். மாவுலேயே நல்ல மாவு. இவர் யோசிப்பார், உளுந்த மாவு, அரிசி மாவு, என்ன மாவு நல்ல மாவுன்னு சொல்றாரு தெரியலையே, அதுவே நல்ல மாவுங்கிறாரு. ஏன் நீங்களே சொல்லுங்க அசரத்து? அதுதான் களிமாவு. களிமா இருக்குல்ல, அது களிமாவு, களிமா, அதுதான் மாவுலேயே நல்ல மாவு. பாருங்க, இவங்க இஸ்லாத்தை எந்த லட்சணத்துல சொல்லி கொடுத்து வச்சிருந்தாங்க. இந்த மக்கள்கிட்ட போய் நீங்க தௌஹீத்னா என்னன்னு கேட்டா தெரியுமா? ஏகத்துவத்தை பற்றி சொல்லக்கூடியவர்களாக, அந்த வார்த்தையை அறிந்து வைத்திருப்பவர்களாக தான் இருந்தார்களா? ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய வீடுகளையும், எல்லா முஸ்லிம்களுடைய வீடுகளையும் நாகூர் தர்காவுடைய போட்டோக்கள் இருந்ததா இல்லையா? முஸ்லிமுடைய வீடு என்றாலே அதனை அடையாளப்படுத்துவதற்கு வீட்டு முகப்பிலேயே நாகூர் தர்காவினுடைய போட்டோ இருக்கும். பச்சை கொடி பறக்க அந்த போட்டோ இருக்கும். மஸ்ஜித் நபவியை கூட அவர் தெரியாதவராக இருப்பார், காபத்துல்லாவை பற்றி கூட தெரியாதவராக இருப்பார். ஆனால் நாகூர் தர்கா போட்டோ பார்த்தாலும் கண்ணுல முத்தம் தான், பிளைங் கிஸ் பறக்கும். ஆஹா சூப்பர், நமக்கு பிடித்தமான இடம், நம்ம அல்லாஹ் இங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற அளவிற்கு அறியாமையில் இருந்தார்கள். எல்லா முஸ்லிம்களுடைய வீடுகளையும் 786 வெளியே வீட்டு வாசல்ல வெளியே எழுதி வைத்திருப்பார்கள், உள்ளுக்குள்ள எழுதி வைத்திருப்பார்கள். 786 என்கிற எழுதப்படாத முஸ்லிம் வீட்டையே நீங்கள் பார்க்க இயலாது. கலிமா என்று இவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். கலிமா என்ன இருக்கிறது? ஒரு கலிமா, கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். இந்த ஒரு கலிமா தானே இஸ்லாத்துல இருக்கு. இவர்கள் கலிமா என்று மக்களுக்கு எதனை சொல்லி கொடுத்தார்கள்? எத்தனை கலிமா இருப்பதாக சொன்னார்கள்? கலிமாக்கள் 5 கலிமா. நம்மளை பார்த்தா தான் சொல்ல முடியும். அந்த காலத்தில் சொல்லி கொடுத்ததில்லை. அன்றைய காலத்தில் மக்தப் மதரசாவில் செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட 5 கலிமா என்று சொல்லி கொடுத்தார்கள் இஸ்லாத்தை பற்றி. அவ்வல் கலிமா தையிபு, 2ஆம் கலிமா ஷஹாதத்து, 3ஆம் கலிமா தம்ஜீது, 4ஆம் கலிமா தௌஹீது. அப்பதான் தௌஹீது அப்படின்னா என்னன்னு தெரியாது. 5ஆம் கலிமா ரத்துல் குஃபர் அப்படின்னு போயிருவாரு. என்னப்பா இது, இப்ப நீங்க என்ன எதேதோ சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னா என்ன, அப்படின்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. பாருங்க, ஒரு கலிமாவை கூட ஒவ்வொரு முஸ்லிமுடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூட சரியான முறையில் அவர்களுக்கு கற்பித்து கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வை விட்டும் முஸ்லிம் சமூகத்தை தூரமாக்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கி விட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை நோக்கி இந்த ஆலிம்கள் போலி மதகுருமார்கள் மக்களை தள்ளிவிட்டார்கள். அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்தார்களா? அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவன் எப்பேற்பட்ட பேர் ஆற்றல் உள்ளவன், அவனுடைய மகத்துவம் என்ன, எந்த அளவிற்கு கருணையாளன், இதுவெல்லாம் ஜும்மா மேடைகளில் முழங்கப்பட்டதா? ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு பள்ளிவாசல் அல்லாஹ்வை பற்றி பேச்சிருக்காது. முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த ஆலிம்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்ட்டெல்லாம் கேட்காதீங்க,
அல்லாஹ்ட்ட போய் நீங்க கேட்க முடியுமா? அல்லாஹ் நெருப்பு மாதிரி, நெருப்போடு விளையாடாதீர்கள், பஞ்சு டைலாக் பறக்கும். அல்லாஹ்ட்ட கேட்க கூடாதுங்கிறதுக்கு பஞ்சு டைலாக். அல்லாஹ்ட்ட போய் நீங்க கேட்க கூடாது. அல்லாஹ்ட்ட நீங்க எல்லாம் கேட்க முடியுமா? நான் போய் அல்லாஹ்ட்ட கேட்க முடியுமா? நீங்க யாரு, நான் யார்? நானும் சாமானிய மக்கள். அல்லாஹ் நெருப்பு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வார். நம்ம எல்லாம் மாவு மாதிரி, தோசை மாவு. அல்லாஹ் நெருப்பு. மாவை கொண்டு போய் நேரா நெருப்புல ஊத்துனா தோசை கிடைக்குமா? எது? அல்லாஹ்ட்ட கேட்க கூடாதுங்கிறதுக்கு இவ்வளவு உதாரணம். மாவை கொண்டு போய் நெருப்பில் நேரடியாக ஊற்றினால் தோசை கிடைக்குமா? மாவுக்கும் நெருப்புக்கும் இடையில் தோசை கல் வேண்டும். அந்த கல்லுதான் அவுலியா, அந்த கல்லுதான் முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி, அந்த கல்லுதான் ஷாகுல் ஹமீது பாதுஷா, அந்த கல்லுதான் பீமால். எப்படி முஸ்லிம்களை வழிகெடுத்து வைத்திருந்தார்கள்? அல்லாஹ்விடம் கேட்கக்கூடாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன தெரியுமா? குணங்குடி மஸ்தான் பாடல்கள் இன்றைக்கும் இருக்கின்றது, அரசு இணையதளத்தில் இருக்கின்றது. அவற்றை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். எந்த அளவிற்கு முஸ்லிம்கள் அறியாமல் இருந்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். குணங்குடி மஸ்தானுடைய பாடல்களை இன்றைக்கும் போற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதில் அல்லாஹ்வை பற்றி அவர் சொல்வது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு முட்டையை கொடுக்கிறாராம், கோழி பொரிச்சு கொடுக்கிறாராம், பாட்டையை எழுதி வச்சிருக்கிறார். முட்டையும் பொரித்து முழுக்கோழியும் தான் பொரித்து தட்டை பீங்கானில் வைத்து யாருக்கு? அல்லாஹ்வுக்கு வைக்கிறார். அல்லாஹ்வுக்கு முழுக்கோழி, அல்லாஹ்வுக்கு ஆம்லெட் போட்டு கொடுக்கிறது. அப்ப துஆ கேட்கறதெல்லாம் யார்கிட்ட? அந்த சராசரங்களை படைத்து இயக்கி கொண்டிருப்பது யாரு? அது முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி. அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம டம்மி ஆக்கி வைத்திருந்தார்கள். அவனுக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை என்று நம்ப வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு முழு கோழியை பொரிச்சு இதை நீ சாப்பிடு என்று சொன்னார்கள். அதனை இஸ்லாம் என்று நம்பினார்கள். அந்த அளவிற்கு அறிவிலிகளாக இந்த முஸ்லிம் சமூகம் இருந்தது. அப்துல் காதர் ஜெயிலானி தான் எல்லாம். அந்த சராசரங்களையே அடக்கி ஆளக்கூடியவராக ஒரு பந்து போல் சுருட்டி தம்முடைய கையில் வைத்திருக்கிறார். யாரு? அல்லாஹ் இல்லை, அப்துல் காதர் ஜெயிலானி அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் நம்ம சமூகத்தில் பாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த 60, 70 பேர் வச்ச பேர்கள் எல்லாம் பார்த்தீங்க வைங்க, அப்துல் ரஹ்மான்லாம் இருக்காது. அப்துல் ரஹ்மான் என்று அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தப்பட்ட பெயர்கள் ரொம்ப குறைவா இருக்கும். அந்த 50களில் 60களில் 40 அதுக்கு முன்பு உள்ள காலகட்டத்தில் வைக்கப்பட்ட பேரெல்லாம் இந்த பேரா தான் இருக்கும். அப்துல் காதர் ஜெயிலானி, இதையே பல பேருக்கு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்துல் காதர், முஹித்தீன், ஜீலானி. இந்த கூட்டத்திலே நிறைய பேர் இருப்பீங்க. ஜீலானின்னு கூப்பிட்டா ஒரு 10 பேர் திரும்பி பார்க்க மாட்டீங்களா? முஹித்தீன் அப்படின்னு அழைச்சா அதுல ஒரு 10 பேர் திரும்பி பார்ப்பார். அப்துல் காதர் அதுல ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த அத்தனை பேர்களும் முஹித்தீன் என்பதாகட்டும், அப்துல் காதர் என்பதாகட்டும், ஜீலானி என்பதாகட்டும், இந்த பெயர்களை ஆண்களுக்கு வைப்பதாகட்டும், பெண்களுக்கு வைப்பதாகட்டும், யாரை முன்னிறுத்தி வைக்கப்பட்ட பெயர்கள்? அல்லாஹ்வையோ அல்லாஹ்வுடைய தூதரையோ முன்னிறுத்தி வைக்கப்பட்ட பெயர்களா? நாம் அனைவரும் இறைவனின் அடிமைகள் என்பதை உணர்ந்து வைக்கப்பட்ட பெயர்களா? கிடையாது. மகான்கள் மகான்கள் என்று சொல்லி அவர்களின் மீது உள்ள பற்றை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக நம்முடைய முன்னோர்கள் வைத்த பெயர்கள். ஷாகுல் ஹமீது என்று இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதே, அதுவெல்லாம் எதன் பெயரில்? அந்த பெயரின் பொருளை தவறு. ஷாகுல் ஹமீது என்றால் என்ன? ஹமீது என்றால் இறைவன், புகழுக்குரியவன். ஷாஹ் என்றால் அரசன், புகழுக்குரியவனின் அரசன், அல்லாஹ்வுக்கு அரசன். அவர் பேர் வைக்கிறார். அந்த பேரினுடைய அர்த்தமே என்ன? அல்லாஹ்வுக்கு இவர் தான் அரசன். அல்லாஹ் ஒண்ணும் இல்லை, இவர் தான் அரசர். அல்லாஹ்வுக்கு உத்தரவு போடக்கூடியவர் இவர் தான். அதனாலதான் அந்த பேர் வைத்திருந்தால் அந்த பேரை மாத்துங்க நம்ம சொன்னோம். ஷாகுல் ஹமீதா, இனி உங்க பேர் ஷாகுல் ஹமீது கிடையாது, அப்துல் ஹமீது வைங்க, புகழுக்குரியவனின் அடிமை. அப்படி பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய சகோதரர்கள் அந்த பெயர்களை மாற்றினார்கள். அப்ப நீங்க எப்படி பார்க்கணும்? முஸ்லிம்கள் முழுக்க இந்த பெயர்களை வைத்துக் கொண்டு திரிந்தார்கள் என்றால் அதனுடைய பொருள் அல்லாஹ்வை பற்றியான புரிதல் கொஞ்சமும் இல்லாமல் இருந்தது. எங்கு பார்த்தாலும் பள்ளிவாசல்களுக்கு போட்டியாக தர்காக்கள் இருந்தது, கொடிமரம் இருந்தது. பள்ளிவாசலில் கூட்டம் இருக்காது. தொழுகைக்கு பாங்கோசை சொல்லப்பட்டால் வயோதிகர்கள், ரொம்ப வயசானவங்க, இன்னைக்கும் நாளைக்கும் களிமா சொல்லி கொடுக்க வேண்டிய ஸ்டேஜில் இருப்பார். அந்த மாதிரி ஆளு கம்ப ஊன்றி தட்டு தருமாறி பள்ளிவாசலுக்கு போய் சேர்வார். அப்படி போகக்கூடிய கேஸ் ஒரு 10 பேர், அவ்வளவுதான். இதானங்க ஆரம்ப காலகட்டத்தில் பள்ளிவாசல்களின் நிலைமையாக இருந்தது. இளவட்ட பசங்க யாராவது பள்ளிவாசலுக்கு போனாங்களா? இளைஞர்கள் போகக்கூடிய ஒரு நிலை சமூகத்தில் இருந்ததா? ஒருபோதும் இல்லை. அதுவெல்லாம் இன்றைக்கு தௌஹீத் ஏற்படுத்திய எழுச்சிகளில் ஒன்று. வயோதிகர்கள் மட்டுமே
மரணத்தின் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வயோதிகர்கள் மட்டுமே பள்ளிவாசலை நெருங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப மிச்சமுள்ள கூட்டம்லாம் எங்க போயிருக்கோம்? எல்லாம் தர்காவுக்கு சுற்றி சுற்றி ஒவ்வொரு ஊர்ல என்னென்ன தர்காக்கள் இருக்கோ அந்த தர்காக்களுக்கு செல்வர். கொடிமரம் சந்தனக்கூடு என்று நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். அதற்கு கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். மனசாட்சியை தொட்டு பாருங்க, எந்த ஆலிம்களாவது இதையெல்லாம் தவறு என்று அன்றைக்கு சொன்னார்களா? இந்த தௌஹீத் எழுச்சி ஏற்படுவதற்கு முன்பு, தமிழகத்திலே நாம் தௌஹீதை ஓங்கி ஒலிக்க சொல்வதற்கு முன்பு, சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய யாரேனும் அந்தந்த ஊர்களில் நடைபெறக்கூடிய மார்க்கத்திற்கு எதிரான இந்த அனாச்சாரங்களை தட்டி கேட்டார்களா? ஓரிருவர் ஆங்காங்கே தட்டி கேட்டார்கள். அவர்கள் இமாமத்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார்கள், ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள், வஹாபி என்று நஜாத்கார்கள் என்று முத்திரை குத்தப்பட்டார்கள் ஓரிருவர். அந்த நிலைகளை பார்த்து யாரும் அதனை பற்றி எந்த விதமான மார்க்க ரீதியான தகவலையும் சொல்லாமல் இருந்தார்கள். கண்ணுக்கு முன்னால் அவ்வளவு கூத்து நடக்குது. தர்காவில் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. உருசு கந்தூரி கொண்டாட்டம் என்று சந்தனக்கூடு என்று சொல்லிக்கொண்டு பிற மதத்தவர்கள் அவர்கள் மத ரீதியாக என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்களை செய்வார்களோ அதனை இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லப்பட்டுச்சா? யானையை வச்சு ஊர்வலம் போனாங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தானே, யானைக்கு நம்ம குர்ஆனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு எவனாவது யோசிச்சு பார்த்தானே? யானைக்கு இஸ்லாத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் இவர்கள் யானையை வைத்துக் கொண்டு யானைக்கு மேல கொடி, அதுல என்ன சில ஊர்களில் இரட்டை யானை கொடி, சில ஊர்களில் ஒற்றை யானை, ஒரு யானையை வச்சுக்கிட்டு கொடி, அந்த யானைக்கு மேல கொடி இருக்கும். யானை போகும், அதுக்கு பின்னால் எல்லாம் தொப்பி போட்டுக்கிட்டு பெரிய பெரிய ஆட்கள் போய்கிட்டு இருப்பாங்க. அதுல போகும்போது வீட்டில் உள்ள பெரியவங்க சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்லி விடுவாங்க, யானை போகும்போது யானை சாணி போட்டு அதுல போய் மிதி, அதையே மிதிக்கணும், அதை மிதிச்சால்தான் கல்வி வரும். யானை சாணியை மிதிச்சு எப்படி அப்துல் கலாம் ஆக முடியும்? யானை சாணியை மிதிச்சா எப்படி அறிவு வரும்? எப்படி கல்வி பெருகும்? கொஞ்சமும் அறிவு கிடையாது, யோசிக்கிறது இல்லை. அதை போய் ஒரு கூட்டம் மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எது யானை சாணி போட்டுக்கிட்டே போகும், ஒரு கூட்டம் போய் அதை போய் மிதிச்சு பெரியவங்களும் சேர்ந்து மிதிப்பாங்க. இறைவா கல்வியை கொடு, யானை சாணியை மிதிக்கிறது. எந்த அளவுக்கு அறியாமல் இருந்தாங்க. தர்காக்களுக்கு உள்ளே பார்த்தால் தீபம் ஏற்றப்பட்டிருக்கும், நெருப்பு ஏற்றப்பட்டிருக்கும், குத்து விளக்கு இருக்கும். அதுல எண்ணெயை ஊற்றுவார்கள், அந்த நெருப்பை தொட்டு முத்தமிடுவார்கள், அந்த எண்ணெயை தொட்டு கழுத்துல தேய்ப்பாங்க. போகும்போது பவுடர் போட்டு போயிருப்பாரு, வரும்போது எண்ணெய் மூஞ்சி வடிய வடிய வருவார். அதுல உள்ள எண்ணெயை தேய்ச்சி கழுத்துல தடவை, எண்ணெயை தேய்ச்சி நெத்தியில தடவை, நெத்தி முழுக்க உடம்பு முழுக்க எண்ணெயை பூசி கொண்டு வருவார்கள். அதுவும் பெண்கள் பெரியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளையோ அழைச்சிட்டு பழச்சிட்டு போனாங்கன்னு வைங்க, வளைச்சு வளைச்சு எண்ணெயை தேய்ச்சி விடுறதுதான். அது கொஞ்சமா யோசிச்சு பார்த்தாங்க. இந்த நெருப்பு இருக்குது, இஸ்லாத்துல நெருப்பை வணங்குறது கிடையாது. இந்த நெருப்புக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை, இந்த எண்ணெய்க்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற சமாதி தர்கா இஸ்லாத்தில் கண்டிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் இறைவனின் சாபத்தை பெறுவதற்கு காரணமே இந்த சமாதி வழிபாடு என்று கண்டித்தார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தஹது குபூர அம்பியாஹிம் மசாஜித், அவர்கள் தங்களது நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணங்குமிடமாக மாற்றிக் கொண்டார்கள். அவங்களுக்கு தௌஹீதை சொல்ல வந்த நபிமார்களை அவர்கள் இறப்பிற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு அதன் மேல் கட்டடம் எழுப்பினார்கள், சமாதி எழுப்பினார்கள், அந்த சமாதியை வழிபடக்கூடிய இடமாக மாற்றினார்கள். இதன் காரணத்தினால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இறைவனின் சாபத்திற்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்காவில் வெற்றி கொள்ளப்பட்ட காபத்துல்லாவுக்குள்ளே நுழைகின்ற பொழுது காபத்துல்லாவின் உள்ளே இருந்த சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தினார்கள், அடித்து நொறுக்கினார்கள், துவம்சம் செய்தார்கள். தம்முடைய இறுதி பேருரையிலையும் சிலைகளை வணங்கக்கூடாது, கற்களை வணங்கக்கூடாது, சமாதிகளை வணங்கக்கூடாது, நான் இறந்து விட்டாலும் லா தஜஅல் கப்ரி ஈதா, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சமாதியை நீங்கள் வணங்காதீர்கள், என்னுடைய சமாதி வணங்கக்கூடிய வேலை வைத்துக் கொள்ள கூடாது என்று சொன்னார்கள். இந்த செய்திகள் எல்லாம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதான். யோசிச்சு பாருங்க, 40 வருஷத்துக்கு இந்த ஹதீஸ் இன்றைக்கு நமக்கு எல்கேஜி. எந்த தௌஹீதினுடைய வளர்ப்பில் உருவாகக்கூடிய எந்த பிள்ளையிடத்தில் கேட்டாலும் சொல்வார்கள், மக்தப் மதரசா மாணவர் மாணவியர்கள் கூட சொல்வார்கள். ஆனா 40-45 வருஷத்துக்கு முன்பு ஆலிம்கள் கூட இந்த ஹதீஸை தெரியாதவர்களாக, இந்த ஹதீஸை மக்களுக்கு சொல்லாதவர்களாக இருந்தார்கள். அப்ப இவற்றையெல்லாம் சொல்லி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் தர்கா வழிபாட்டிலிருந்து மீண்டெழுந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது சத்தியத்தின் எழுச்சி இல்லையா?
அசத்தியம் மண்ணை கவ்வி இருக்கிறது என்பதற்குண்டான சான்று இல்லையா? சத்தியம் எழுச்சி பெற்றிருக்கிறது என்பதற்கு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாநாடே ஒரு மிகச்சிறந்த சாட்சி. ஆரம்ப காலகட்டங்களிலே தௌஹீத் என்கிற பெயரை சொல்லி அதன் பேரில் ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மார்க்க நிகழ்வோ நடத்துவதென்றால் இவ்வளவு பெரிய கூட்டம் வருவது சாத்தியமா? ஊருக்கு 5 பேர் தௌஹீது பொதுக்கூட்டம்னா ஊருக்கு 5 பேரு 10 பேரு 20 பேர் கூடினாலே பெரிய பிரம்மாண்டமான மாநாடு. அன்றைக்குள்ள காலகட்டத்தில் தௌஹீதை சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய கூட்டம் ஒரு 20 பேர் வந்து விட்டால் பேச்சாளர்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கட்டேங்கப்பா, 20 பெரிய கூட்டம் வந்துருச்சே, இவ்வளவு மக்கள் இங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்களா என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு அப்படியா? 10-20 என்பதை தாண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் மாநாடு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு தௌஹீதை அடிப்படையாக கொண்டு சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பொதுக்கூட்டம் என்று நடத்துகின்ற பொழுது சாரை சாரையாக மக்கள் வந்து நிற்கிறார்களே, இது சத்தியம் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது, அசத்தியம் மண்ணை கவ்வி இருக்கிறது என்பதற்கு உண்டான சான்று இல்லையா? பெண்களை எல்லாம் பார்க்க முடியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் பெண்கள் கூட்டமா போன தர்காவுக்கு தான் கூட்டமா போவாங்க. பள்ளிவாசல்ல ஒரு பெண்களை கூட நீங்கள் பார்க்கல, ஒரு பெண்ணை கூட. மாறாக எங்கே போவார்கள்? தர்காவுக்கு கூட்டமா ஒரு வாரம் டூர்லாம் போவாங்க. பொட்டல் புதூருக்கு போக வேண்டியது, அங்க போய் தொட்டில் கட்டி சாப்பாடு பண்ட பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஒரு வாரம் அங்க டேரா, பொட்டல் புதூர்ல டேரா, அடுத்து ஏர்வாடி அங்க போய் ஒரு வாரம் எல்லா மகான்களை தரிசிக்கிறோங்கிற பேர்ல அங்கே உட்கார்ந்து கொண்டு சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு மகானே மகானே என்று அவர்களிடத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருந்தார்களே ஒழிய பெண்களை பள்ளிவாசல்ல பார்க்க முடிஞ்சா? ஆரம்ப காலகட்டத்தில் அந்த நிலைமை இருந்ததா? பள்ளி தொடர்பு பெண்களுக்கு இருந்ததா? கூட்டமா தர்காவுக்கு போவாங்களே ஒழிய பள்ளிக்கு பார்க்க இயலாது. எந்த பள்ளியிலையும் அவர்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை, அவர்களும் செல்வதில்லை. மீறி ஓரிருவர் சென்றால் கூட அனுமதிக்கப்படக்கூடிய நிலை இல்லை. இந்த அசத்தியம் என்கிற இந்த நிலை, நபி வழிக்கு மாற்றமான இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இன்றைக்கு எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி! பள்ளிவாசலில் பார்த்தால் பெண்கள் கூட்டம். மார்க்க ரீதியான ஒரு பிரச்சாரம் என்று சொன்னால் ஆண்களை விட பெண்கள் கூட்டம் மிஞ்சி நிற்கின்றது. ஆண்களுக்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்கள் அதிகமான அளவில் வந்து விட்டார்கள். ஆண்கள் கொண்டும் சற்று விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கையிலிருந்து காலியாகி விடுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைதானே தமிழகம் முழுக்க இருக்கிறது. எவ்வளவு பெரிய எழுச்சி! குர்ஆனை பற்றி பேசக்கூடிய, நபிகள் நாயகத்தை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரிய ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் அருளால் தௌஹீத் இன்றைக்கு எழுச்சி பெற்றிருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்திலே தௌஹீத் சகோதரர்களுக்கு ஏற்பட்ட நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். பள்ளிவாசலுக்குள்ள போனா பள்ளிவாசல் அனுமதிப்பாங்களா? தொழ அனுமதிப்பார்களா? சேர்ந்து தொழுதாலும் சரி, தனித்து தொழுதாலும் சரி, அதற்கு அனுமதி கிடையாது, விரட்டப்படுவார்கள். மீறி தொழுது கொண்டிருந்தால் அத்தையாத்தின் போது விரலை அசைத்தால் விரலை ஒடிப்பார்கள். தொப்பி போடாமல், நபிகள் நாயகம் தொப்பியை அவசியமாக்கவில்லை. தொப்பிக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு சாதாரண ஆடை, தேவை என்றால் அணிந்து கொள்ளலாம், இல்லை என்றால் இல்லை, அவருடைய விருப்பம். ஆனால் தொப்பி கட்டாயமாக்கப்பட்டுச்சு. எல்லா பள்ளிவாசலையும் இரும்பு கிரில்ல பச்சை கலரு ஒரு கூட ஒரு பிளாஸ்டிக் தொப்பி தொங்குச்சா இல்லையா? அதை மாட்டிக்கிட்டு தான் போய் தொழுகணும். அதை மாட்டாம நம்ம போய் தொழுகிட்டோம் நீங்க, முத்தவள்ளி பாப்பா அந்த கொத்தமல்லி வந்துருவார், அவருக்கு பொறுப்பு அதுதான். அந்த பிளாஸ்டிக் தொப்பி எடுத்து எவெல்லாம் தொப்பி போடாம தொழுதுட்டு இருக்கான் அவன் தலையில மாட்டி விட்டுட்டு போவார், மெனக்கட்டு. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். மீறி அனுமதித்தால் தொப்பி போடாமல் தொழ அனுமதிக்க மாட்டார்கள், இடம் கொடுக்க மாட்டார்கள். எத்தனை தௌஹீத் சகோதரர்களை பள்ளிவாசல்ல தொழ விடாமல் தடுத்தார்கள், அடித்தார்கள், விரட்டினார்கள், ஹவுஸ்ல போட்டு முக்கி இருக்கிறாங்க. அப்படி அந்த அளவிற்கு அன்றைக்கு அசத்தியம் தலை தூக்கி இருந்தது. ஆனா இன்னைக்குள்ள நிலைமை, சின்னஞ்சிறிய கிராமமாக இருந்தால் கூட அங்கே ஒரே ஒரு தௌஹீத் சகோதரர் தான் இருக்கிறார் என்றால் கூட அவருக்கு இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடப்பதற்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கா? அடிக்க முடியுமா? அவரை ஹவுஸ்ல போய் முக்க முடியுமா? அடக்கம் செய்வதற்கு இடம் தர மாட்டோம்னு சொல்ல முடியுமா? அறியாமையில் ஒரு சில ஊர்களில் சொல்வார்கள். இன்றைக்குள்ள எழுச்சி என்ன? அன்றைக்கு பள்ளிவாசல்களுக்கு தொலை சென்றால் விரட்டி அடிக்கப்பட்ட நமக்கு அல்லாஹ்வின் அருளால் தமிழகம் முழுக்க ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள், ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பிரம்மாண்டமான மர்க்கசுகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் சொந்தமாக.
எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியை இந்த தௌஹீதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கொண்ட கொள்கையில் மக்கள் உறுதியாக நிற்கின்ற பொழுது அந்த கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னால் எந்த பிரச்சனை வந்தாலும் எத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் கண்டு நாங்கள் ஒருபோதும் மனம் தளர மாட்டோம், உறுதியை விட்டுவிட மாட்டோம். நெஞ்சுரத்தோடு இந்த தௌஹீத் கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்வோம் என்று நம்முடைய ஈமானிய உறுதியை வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் நினைக்காத விதத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் நம்மை நோக்கி வருகிறது. இது எல்லாம் இந்த சத்தியத்திற்கு அல்லாஹ் கொடுத்த எழுச்சி இல்லையா? ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கென்று எந்த விதமான சொந்த இடமும் இல்லாத நிலையிலிருந்து ஆயிரக்கணக்கான மர்க்கசுகள் இறந்து போன அடக்கம் செய்யறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நம்ம தௌஹீத் சகோதரர்கள் இறந்து விட்டால் உனக்கு சந்தூக்கு பெட்டி தர மாட்டாது, இன்னும் தங்க பெட்டி மாதிரி அந்த பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போனா தான் மலக்குமார்கள் வரமாட்டாங்க, கொஸ்டின் கிடையாது, டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடுவார். அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சந்தூக்கு பெட்டி தரமாட்டோம், மையவாடியில் இடம் தரமாட்டோம் என்றெல்லாம் மிரட்டினார்கள். எல்லா ஊர்களையும் மிரட்டினார்கள். இன்னைக்கு மிரட்ட முடியுமா? இடம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொன்னா என்ன நடக்கும்? கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கிறோம். காவல்துறையின் பாதுகாப்போடு அடக்கம் செய்வதற்குரிய அங்கீகாரத்தை அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எப்பேற்பட்ட வளர்ச்சி இது! ஒரு ஊர்ல ஒருவர் இருந்தாலும் கூட அவர் பாதிக்கப்படாத வகையில் இந்த சத்தியத்தை அவரும் உறக்க சொல்லக்கூடிய வகையிலான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒரு காலத்துல இவர்கள் இந்த போலி மத குருமார்கள் முஸ்லிம்களை கூறு போட்டு வைத்திருந்தார்கள். முஸ்லிம் சொன்னாலே 4 மதுஹப்ல ஏதாவது ஒரு மதுஹப்ல இருக்கணும். அன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒவ்வொரு முஸ்லீம் சந்திக்கும் பொழுதே கேள்வி, புதுசா 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா கேள்வி என்ன தெரியுமா? நீங்க ஷாஃபியா ஹனஃபியா, இதான் கேள்வி. புதுசா சந்திச்சா. இப்ப சந்திச்சோம்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்கா, இன்ஸ்டாகிராம் இருக்கான்னு இப்ப கேட்கிறாரு. பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா இல்லையா அதெல்லாம் கேட்கறது இல்ல. வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்களா, ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் இருக்கான்னு இப்ப கேட்கிறாரு. ஆரம்ப காலத்தில் உள்ள கேள்வி என்ன? பாய் நீங்க ஷாஃபியா ஹனஃபியா? நாங்க அத்தா கூட்டம். அப்படியா அப்படின்னு தலையாடிட்டு போயிடுவார். அவ்வளவுதான். அப்ப முஸ்லிம் என்றாலே இந்த மதுஹபுகளுக்குள் தான் அவர் அடங்கி இருக்க வேண்டும். 4 மதுஹபுல ஏதேனும் ஒரு மதுஹபை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அந்த நிலையில் முஸ்லிம்களை மதுஹபுகளாக பிரித்து வைத்திருந்தார்கள். இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத மதுஹபுங்கிறது இஸ்லாம் உருவாக்கிய ஒண்ணா? குர்ஆன் நமக்கு சொன்னதா? நபிகள் நாயகம் சொல்லி தந்தார்களா? நபிகள் நாயகத்தை பின்பற்றிய நபித்தோழர்கள் எந்த மதுஹபுல இருந்தாங்க? அவங்கள ஷாஃபி மதுஹபா? நபித்தோழர்கள் காலத்திற்கு பிறகு, தாபீன்களின் காலத்திற்கு பிறகுதானே மதுஹபுகளை உருவாகிறது. அப்ப மதுஹபுகளுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று இன்றைக்கு நாம சொல்கிறோம். இந்த கருத்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் அறியப்பட்ட ஒரு கருத்தாக மாறிவிட்டது. ஆனால் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்னா மதுஹப். பள்ளிவாசல்ல போர்டே வச்சிருப்பார். இந்த பள்ளியில் ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி 4 மதுஹபுகளை சாராத எவருக்கும் இந்த பள்ளியில் தொழ அனுமதி இல்லை. இந்த போர்டு இல்லாம எந்த பள்ளிவாசலும் இருக்காது. தொழுகிறதா இருந்தா இந்த 4 மதுஹப்ல ஏதாவது ஒரு மதுஹப்ல நீ இருக்கணும். இந்தியாவில் மாலிகி, ஹம்பலில அறியப்படுறது கிடையாது. அதுவும் குறிப்பா தமிழகத்தில் 2 தான், ஷாஃபி, ஹனஃபி. இந்த 2 மதுஹப்ல ஒரு மதுஹப்ல இருந்தா தான் இந்த பள்ளியில் தொழ அனுமதி. இல்லை என்றால் நீ சமூக பகிஷ்காரம் செய்யப்படுவாய். ஆரம்ப காலகட்டத்தில் இறை தூதர்கள் வழி நடந்த உத்தம தோழர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்கின்ற பொழுது என்னென்ன நெருக்கடிகள் எல்லாம் சந்தித்தார்களோ அந்த அளவிற்குண்டான நெருக்கடிகளை ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள தௌஹீத் மக்கள் சந்தித்தார்கள். பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்தார்கள். அப்ப மதுஹப் என்கிற ஒன்றை உருவாக்கி கொண்டு இதுல தான் நீங்க இருக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த மதுஹப்புக்கு வேல்யூ இருக்கா? அது எடுபடக்கூடிய ஒரு அம்சமா இருக்கா? தொழுகை சட்டம் ஷாஃபி, தொழுகை சட்டம் ஹனஃபி, இப்படித்தான் புக்கே போடுவாங்க. அந்த புக்குகளை தான் கேட்டு வாங்கக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் அல்லாஹ்வின் அருளால் இன்றைக்கு மக்கள் மத்தியில மார்க்க ரீதியான விழிப்புணர்வு ஏற்பட்டதின் விளைவாக மதுஹபுல என்ன சொல்லாத, ஷாஃபியும் இல்லை ஹனஃபியும் இல்லை, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை எங்களுக்கு கற்று தந்தார்களோ, காட்டி தந்தார்களோ அந்த வழியை தான் நாங்கள் பின்பற்றுவோம். இந்த எழுச்சி ஏற்பட்டிருக்குதா இல்லையா? ஆரம்ப காலகட்டங்களில் தர்ஜுமாவே கிடையாதுங்க. குர்ஆன் தர்ஜுமான்னு ஒன்னே கிடையாது. அவங்க மார்க்க சந்தேகங்களை தெளிவு பெற்றுக் கொள்வதா இருந்தால் 2 வாய்ப்பு தான் இருந்துச்சு. ஒன்னு அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும், குர்ஆன் தமிழாக்கத்தை படித்து தெரிய வேண்டும். இல்லைன்னா ஆலிம்கள்ட்ட கேட்டு தெரியணும். ஆலிம்கள்ட்ட கேட்க வரும்போது அவர் திருப்பி கேள்வி கேட்பார். ஏதாவது ஒன்று கூடுமான ஆலிம்கிட்ட கேட்க வந்தார்னு வைங்க,
அவருக்கு திருப்பி கேள்வி கேட்பா, நீ ஷாஃபியா ஹனஃபியா? ஷாஃபியா இருந்தா உனக்கு கூடும், ஹனஃபியா இருந்தா உனக்கு கூடாது, இவ்வளவுதான். அதை தலையாடிக்கிட்டு போயிடுவாங்க. ஒன்னு இப்படி கேள்வி கேட்பார். இல்லைன்னு வைங்க, விவகாரம் முடிச்ச ஆளுங்க அவர் நினைச்சாருன்னா, இவன் விவகாரம் முடிச்சவன், இவன் இவனுக்கு அகப்பாவை முடிச்சவன், இவனுக்கு நம்ம பதில் சொல்ல கூடாதுன்னு அவர் நினைச்சாருன்னு வைங்க, நீ ஏன்ட்ட கேள்வி கேட்கிறியா? உனக்கு அலிப்பாவுக்கு அர்த்தம் தெரியுமா? அது தெரிஞ்சு அவர் எங்க வர போறாரு? அலிப்பாவுக்கு அர்த்தமே கிடையாது. அலிஃபு பா தான் சொல்றாங்கல்ல, தனித்தனி எழுத்துக்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஆங்கிலத்தில் ஏபிசிடி இருக்கு, ஏபிசி ஒவ்வொரு எழுத்துக்கு அர்த்தம் இருக்க வாசிக்கிறது, ஒரு அர்த்தமும் கிடையாது. பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வார்த்தையாக வந்தா தான் அர்த்தம் கிடைக்கும். ஒன்று கேட்பான், அலிம்சா கூடுதுவா கூடுமான்னு கேட்டான்னு வைங்க, இவர் திருப்பி கேட்பார், ஏன்ட்டு நீ கேள்வி கேட்கிறியா? உனக்கு அலிபாத்தாவுக்கு அர்த்தம் தெரியுமா? இலக்கணம் படித்திருக்கிறாயா? இலக்கியம் படித்திருக்கிறாயா? கூடுமா கூடாதான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு இலக்கணம் படிக்கணும், இதற்கு எதுக்கு இலக்கியம் படிக்க வேண்டும்? இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டு எங்களிடத்தில் நீங்கள் கேள்விகளையே கேட்கக்கூடாது என்று ஆலிம்கள் சொல்லி வைத்திருந்தார்கள். மார்க்க ரீதியான கேள்விகளை எங்களிடத்தில் நீங்க கேட்காதீங்க, நாங்கள்லாம் பெரிய அளவிற்கு மார்க்கத்தை படித்து கரைத்து குடித்து விட்டோம், எங்களிடத்தில் நீங்கள் மார்க்கத்தை பற்றி கேள்வி எழுப்ப கூடாது, நீங்கள் அறிவிலிகள் முட்டாள்கள், நாங்கள் எதை சொல்கிறோமோ அதைத்தான் கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் ஒரு கூட்டம் நம்பிக்கொண்டிருந்தது. இன்னைக்கு அப்படி ஏமாற்ற முடியுமா? இன்றைக்கு அப்படி ஏமாற்றக்கூடிய நிலை இருக்கிறதா? அவர்களாக படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் இல்லை, தர்ஜுமாவே கிடையாதுங்க ஆரம்ப காலகட்டத்தில். அதற்கு இவர்கள் ஒரு காரணம் சொல்லி வைத்திருந்தார்கள். நாம் பேசக்கூடிய தமிழ் இந்த மொழி இருக்கிறதே, இது இறை மறுப்பாளர்களின் மொழி. இறை மறுப்பாளர்களின் மொழியில் காபிர்கள் பாஷையம், இறை மறுப்பாளர்களின் மொழியில் அல்லாஹ்வுடைய வேதத்தை மொழிபெயர்க்கலாமா? மொழிபெயர்க்க கூடாது. குர்ஆனை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க கூடாது என்று சொல்லி நீண்ட காலம் தமிழ் தர்ஜுமாவே இல்லாமல் இருந்தது. அதற்கு பிறகு தௌஹீத் சிந்தனை உள்ள மக்களால் தான் முதல் தர்ஜுமா வெளியிடப்பட்டது. இன்றைக்கு அவர்களை மார்க்கத்தை தேடி படித்துக் கொள்ளக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஆலிம்கள்ட்ட போய் கேள்வி கேட்ட கேள்வி கேட்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனா இன்றைக்கு ஆலிம்கள் எதை சொன்னாலும் மார்க்கம் என்று நம்பக்கூடிய நிலை முஸ்லிம்களிடத்தில் இல்லை. சொன்னா குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? ஹதீஸ்ல இது ஆதாரபூர்வமான ஹதீஸா, பலவீனமான ஹதீஸா? இந்த அளவிற்கு சாமானிய மக்களை கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக மார்க்க ரீதியாக யார் எதை சொன்னாலும் நம்பக்கூடாது, அதனை எதிர்த்து கேள்வி எழுப்ப வேண்டும். அது குர்ஆனில் இருந்தால் அப்போதுதான் அதனை நாம் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருந்தால்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி இருக்கிறதே. இது சத்தியத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற வெற்றி இல்லையா? சத்தியம் எழுச்சி பெற்றிருக்கிறது, அசத்தியம் மீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பதற்கு உண்டான சான்று இல்லையா? அதே போல ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் எல்லாம் கடவுள்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யாரை பார்த்தாலும் மகான், அல்லாஹ்ட்ட மட்டும் கேட்கக்கூடாது, அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யார்ட்டையும் கையேந்தி துவா செய்யலாம். யார் யார்ட்டையெல்லாம் கேட்கலாம்? இவங்க அவுலியா மகான் என்று யார் யாரையெல்லாம் சொல்லி வைத்திருந்தார்கள். பீடி மஸ்தான் அவுலியா, பீடி குடிக்கிறவன். இன்னைக்கு பீடி குடிக்கிறவன்னு நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம்? சிகரெட் ஒருத்தர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவரை பார்த்தா என்ன சொல்லுவோம்? பொறுக்கி பையன், முள்ள மாதிரி, என்னென்ன பேருக்கும் எல்லாத்தையும் சொல்லுவோமா இல்லையா? ஆனா பாருங்க, 40-45 வருஷத்துக்கு முன்னால பீடி குடிக்கிறவரை அவுலியா என்று சொன்னார்கள். இறைநேசர், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர். அவுலியான சாதாரண அர்த்தமா? அல்லாஹ்வால் விரும்பப்படுகிற நபர் என்று அர்த்தம். சிகரெட் குடிப்பவரை உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, ஆனா பீடி குடிக்கிறவனையும் கஞ்சா குடிக்கிறவனையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர் என்று சொல்லி வைத்தார்கள். அவுலியா, பீடி மஸ்தான் அவுலியா. அப்ப என்ன செய்யணும்? அவரை போய் பார்க்கணும். முதல்ல பீடி மஸ்தான் அவுலியா. பீடி மஸ்தான் யார் தெரியுமா? இவர் திருவனந்தபுரத்தில் அந்த பீமான்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்காவுக்கு பக்கத்தில் ஒரு லூசை கொண்டு போய் சங்கிலியில கட்டி வச்சாங்க. ஒரு லூசை கிறுக்க, நீங்க முன்னோர்கள்ட்ட கேட்க, வயசானவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஒரு லூசை கொண்டு போய் சங்கிலி வச்சு கட்டி வச்சாங்க. அன்றைய காலகட்டத்தில் பைத்தியக்காரர்கள் எல்லாம் தர்காக்களை தான் கட்டி வைப்பாங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போறது இல்லை. நீண்ட காலமா அங்க இருந்தவனுக்கு சரியாவல, அங்கேயே செத்து போயிட்டான். அந்த லூசு திருந்தாம அங்கேயே செத்து போயிட்டான். அங்கே உள்ளுக்குள்ளே அடக்கம் பண்ணி அதன் மேல ஒரு சமாதி எழுப்பி அவர்தான் பீடி மஸ்தான் அவுலியா, அவர் அவுலியா ஆக்கிட்டாங்க. இப்ப அவரை பார்க்க போகும்போது என்ன கொண்டு போகணும்? 5 ரூபா 10 ரூபா கொண்டு போக கூடாது, ஒரு கட்டு பீடி, அதுதான் கொண்டு போய் உண்டியல்ல போடணுமா. அதுவும் ஒரு குறிப்பிட்ட பிராண்டு பீடி தான் குடிப்பாராம். அவுலியா வச்சேன், அந்த பிராண்டு பீடி இல்லைன்னா குடிக்க மாட்டார் போல இருக்கு. அந்த பிராண்டு பீடியை சொல்லி கேட்டு வாங்கி அதை போய் உண்டியல்ல போடணும். முஸ்லிம்கள் செய்து கொண்டிருந்தார்கள். திருவனந்தபுரம் போகும்போதெல்லாம் பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாத்தையும் கொண்டு போவார். முதல் பீமா அங்கே கொண்டு வைக்க வேண்டியது.
ஒரு துவாவை போட வேண்டியது. பீமா எங்களை எப்படியாவது கரையேற்றிருங்க. அடுத்து அந்த பாஸ்போர்ட் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு பீடி மஸ்தான் அவுலியா அங்க ஒரு கட்ட பீடியை போட வேண்டியது. அங்க ஒரு துவா. அதுக்கப்புறம் தான் ஏர்போர்ட். ஃபர்ஸ்ட் இமிகிரேஷன் இங்க கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஏர்போர்ட்ல உள்ள இமிகிரேஷன். அது செகண்டரி, ரெண்டாவது தான். இந்த அளவுக்கு அறியாமல் இருந்தார்களே. பீடி மஸ்தான் அவுலியா குளிக்காம கிறுக்கனா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நாகூர்ல ஏனைய ஊர்களில் புதக்குடியில் இந்த ஊர்கள் எல்லாம் சடபக்கீர் அவுலியா பேர் பாருங்களேன். சடபக்கீர் அவுலியா. அது என்னப்பா சடபக்கீர் அவுலியா? முடியெல்லாம் சடை போட்டுருச்சு. முடி எப்ப சடை போடும்? ஒரு நாள் 2 நாள் குளிக்காட்டி முடி சடை போடுமா? சடை போடுறதுல என்ன சீப்பை வச்சு சீவ முடியாது. இரும்பு சீப்பை வச்சு சீவினாலும் முடியாது. ஜேசிபியை கொண்டு வந்து தலையை கோதினாலும் கோத முடியாது. அந்த அளவுக்கு சடை பின்னிருச்சுன்னு அர்த்தம். அப்படி தலைமுடி எப்ப பின்னும்? வருஷ கணக்கில் குளிக்காம இருந்தா தான் பின். வருஷ கணக்கில் குளிக்காம இருந்து தலைமுடியெல்லாம் போய் சடையாக மாறி அப்படி லூசாக ட்ரெஸ் இல்லாம சுற்றி கொண்டு இருந்தவர்களை புதக்குடியில, நாகூர்ல, இன்னும் ஏனைய பகுதிகளில் சுற்றி கொண்டு இருந்தவர்களை அவனை அவுலியான்னு ஆக்கிட்டாங்க. அவர் ஒரு பெரிய மகானு. அந்த மகானுக்கு பேர் என்ன? சடபக்கீர் அவுலியா. அவர் சடை போட்டிருக்கிறார்ல, பக்கீரா இருக்கிறார்ல, சடபக்கீர் அவுலியா. எப்படி பாருங்க, யாரெல்லாம் மகான் அவுலியா இறைநேசர் என்று சொல்லி அவரிடத்தில் பிரார்த்திக்க சொல்லி இருக்கிறார்கள். கஞ்சா குடிக்கிறவன், குரங்கு, யானை. பொட்டல் புதுல பார்த்தோம்னா பூட்டு அவுலியா ஒருத்தர் இருக்கிறார். பூட்டு அவுலியா தெரியுமா? பொட்டல் புது போனீங்கன்னா உள்ளுக்குள்ள யானை இருக்கு. அது யானைகிட்ட கேட்கறதுங்கிறது வேற. முதல் தர்கா இருந்துச்சு, அங்கே யானை ஒரு மகாலமும் ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானை செத்து போனதுக்கு அப்புறம் அதையும் அடக்கம் பண்ணி அதுக்கு பக்கத்தில் ஒரு தர்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னால ஒரு சின்ன கூண்டு மாதிரி இருக்கும். அவருக்கு பூட்டு அவுலியா. அங்கே என்ன போகணும்? போகும்போது பூட்டையும் சாவியும் வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போய் அங்கே நின்று ரொம்ப நேரம் உங்கள் கோரிக்கை என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் அங்கே சொல்லி அந்த பூட்டை போட்டுறணும். போட்டுட்டு சாவியை அங்கே உள்ளேயே போட்டுறணும். அப்போ தான் நம்ம அந்த சாவியை வச்சு திறந்து விற்க முடியும், அதை காசாக்க முடியும். எப்படி நம்மளை லூசாக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. பூட்டை அங்கே பூட்டிட்டு சாவி அதுக்குள்ளேயே போட்டு போயிடணுமா? அப்படி செய்தால் காரியம் நிறைவேறிவிடும், நம்முடைய கோரிக்கைகள் தேவைகள் நிறைவேறும் என்று சொன்னார்கள். இதன் பேரில் மக்கள் மத்தியில் ஏமாற்று வேலைகள் நடைபெற்றது. அல்லாஹ்வின் அருளால் அந்த ஏமாற்று வேலைகள் எல்லாம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது, ஒளிந்திருக்கிறது. தர்கான்னு சொல்லி கூட்டத்தை கூட்ட முடியுமா? பின்னால போகக்கூடியவர்கள்லாம் யாரு? பள்ளிவாசல் நிர்வாகிகள். இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் தவறாக சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய போலி மதகுருமார்கள். உண்மையான ஆலிம்களும் இருக்கிறார்கள், சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் எதிரணியிலும் இருக்கிறார்கள். தப்பி தவறியவர்கள் சத்தியத்தை சொல்லிவிட்டால் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அதான் விஷயம். அப்ப போலி மதகுருமார்கள், மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்க தானப்போ உங்க தர்காவை கட்டி அழுதுட்டு இருக்கிறீங்க. நீ ஒரு கந்தூரி கொண்டாட்டம் என்று சொன்னால் இவர்கள் தானே வருகிறார்கள். பொதுமக்கள் வருகிறார்களா? பொதுமக்கள் நீங்க அதுல பார்க்க முடியுமா? பொதுமக்கள் அதிலிருந்து அல்லாஹ்வின் அருளால் மீண்டெழுந்து விட்டார்கள். அந்த அசத்தியத்திலிருந்து, வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் நமக்கு நேர் வழியை கொடுத்து சத்தியத்தின் பாதையில் வழிநட செய்திருக்கிறான். இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற பேரருள். அதுபோல ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்களிடத்துல ஏமாத்து வேலைகள், பால் கிதாபு பார்க்கிறது. இவர் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சாருன்னு அவரையெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது, ஆலிம் சாட்ட போகணும். ஆலிம் சா என் பிள்ளைக்கு சுண்ணத்து வச்சிருக்கிறோம், சுண்ணத் எனும் நிக்கா. எது கத்னா பண்றது நிக்காம, சுண்ணத் எனும் நிக்கா வச்சு எப்போ வைக்கலாம்னு சொல்லுங்க. கல்யாணம் வச்சிருக்கிறோம் சொல்லுங்க. அவர் அசத்து பார்ப்பார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு உள்ளுக்குள்ள போவார். ஒரு பெரிய புக் எடுத்துட்டு வருவார். அதான் பால் கிதாபா. பால் கிதாபா பார்வை பார்க்கிறாராம். பால் கிதாப்ல என்ன ஃபஅல்னா என்ன? நல்ல நேரம் பார்க்கிறது, கெட்ட நேரம் பார்க்கிறது. அதுக்கு அரபியில ஃபஅல் என்று சொல்வார்கள். நல்ல வார்த்தைகளை சொல்வதற்கு ஃபஅல் என்று சொல்வார்கள். இவர் அந்த பால் கிதாபுங்கிற பேர்ல அப்படியே கிதாபை புரட்டு, அதுல ஒண்ணும் இருக்காது, இருக்கிறது இவருக்கு படிக்கவும் தெரியாது, புரட்டுவார். எப்ப சொன்னீங்க உங்க பிள்ளைக்கு கல்யாணம்? அன்னைக்கு வைக்க கூடாது, அது சரியான நாள் இல்லை. அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க டைவர்ஸ், உங்க குடும்பம் நல்லா இருக்கா, நாசமா போயிருவீங்க. அப்ப எப்ப வைக்கிறது? அதுல இருந்து 2 நாள் கழிச்சு வைங்க. அப்பதான் இவர் ஃப்ரீயா இருக்கிறார். அது நம்ம துவா ஓதிரும், பாத்தியா ஓதி பேஷா சூப்பரா நடத்திடுவோம் இப்படின்னு சொல்லப்பட்டுச்சா இல்லை? பால் கிதாபு பார்க்காம எந்த நிகழ்ச்சியாவது நம் சமூகத்தில் நடந்ததா? அது திருமண பத்திரிகையை முதல் கொண்டு போடுவார்கள். பத்திரிகையில யார் மாப்பிள்ளை யார் பொண்ணுன்னு போட்டுட்டு அதுலயே நேரத்தை நிர்ணயிப்பார்கள். இன்ன மாப்பிள்ளைக்கும் இன்னாரின் பேரனுமாகிய தீன்குல செல்வன், யார் அவருக்கு பட்டம் போட்டிருக்கிறார்கள். அவருக்கு பட்டம் என்ன? இவருக்கும் இன்னாரின் புதவியுமாகிய தீன்குல செல்வி, யார் அந்த அம்மா. அது குர்ஆன் என்னன்னு தெரியாது, ஹதீஸ்னா என்னன்னு தெரியாது, ரசூலுல்லாஹ் பற்றியான ஒரு அம்சமும் அதற்கு தெரியாது. அவங்களுக்கு பட்டம் என்ன? தீன்குல செல்வி. இவர் தீன்குல செல்வன், அவர் தீன்குல செல்வி. சரி ஒளியட்டும்.
ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம். எப்போ? பெரியோர்கள் நிச்சயித்தபடி நபிகள் நாயகத்தின் துவா பரக்கத்தோடு. ரசூல்லா இந்த ரெண்டு பேருக்கு எங்க துவா செஞ்சாங்க? இவங்க ரெண்டு பேருக்கு ரசூல்லா துவா செஞ்சாங்களா? அடிச்சு விடுறது. நபிகள் நாயகத்தின் துவா பரக்கத்தோடு பெரியோர்கள் நிச்சயித்தபடி காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேலை, 10:30 12 முபாரக்கான வேலை, இந்த நேரத்தில் திருமணம் நடைபெறும். பத்திரிகையில் அடித்தார்களா இல்லையா? இதனப்ப பால்கித்தாவை பார்த்து அடிச்சது. நல்ல நேரம் பார்த்து 10:30 12 மணிக்குள்ள தான் கல்யாணம். அதுதான் நல்ல நேரம், முபாரக்கான வேலை. பிற மதத்தவர்கள் அதனை தமிழில் நல்ல நேரம் என்கிறார்கள். சகுனம் பார்த்து அதனை நல்ல நேரம் என்கிறார்கள். இவர்கள் அதனை முபாரக்கான வேலை என்று அரபியில் பெயர் மாற்றி சொல்கிறார்கள். அப்ப இப்படியான பால்கித்தாவை பார்த்து நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று மக்களை சடங்கு சம்பிரதாயத்தில் மூழ்க வைத்திருந்தார்களே, இது இன்னைக்கு இருக்கா? பெருமளவு ஒளிந்திருக்கிறது அல்லவா? ஜோசியத்திலிருந்து முஸ்லிம்கள் மீண்டெடுத்து வந்திருக்கிறார்கள். பால் கிதாப் என்கிற அந்த அறியாமையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் புரோகிதங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வின் அருளால். பெரும் கொண்ட ஒரு கூட்டம் அதிலிருந்து விலகி வந்திருக்கிறார்கள். இப்படியாக பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த தௌஹீத் மக்களுக்கு மத்தியில் நாம் எண்ணி பார்த்திராத மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அறியாமையில் எதை காட்டினாலும் பயமுறுத்துவார்கள். அன்றைய காலகட்டத்தில் ஒரு சின்ன பிள்ளை இருந்தான்னு வைங்க, அவங்க பெற்றோர் கையில் ஒரு தாயத்து, இடுப்பில் ஒரு தாயத்து, இந்த பக்கம் ஒரு தாயத்து, சுற்றி சுற்றி தாயத்தே ஒரு 1/4 கிலோவுக்கு இருக்கும். அவன் உடம்புல அவனே ஒரு 6 கிலோ 7 கிலோ தான் இருப்பான். அவனுக்கு 1/4 கிலோ வீட்டில் தாயத்து இருக்கும். என் பிள்ளை கந்திருஷ்டி பற்றக்கூடாது, அது ஆகிவிடக்கூடாது, இது ஆகிவிடக்கூடாது, நோய் ஏற்பட்டு விடக்கூடாது, எல்லாவற்றிலும் தடுப்பதை அதை இந்த தாயத்து தான் தடுக்கும் என்று கட்டினார்களா இல்லையா? அந்த தாயத்தை கட்டிவிட்டவர்கள் யார்? நமக்கு சத்தியம் இதுதான் என்று எடுத்து சொல்ல கடமைப்பட்ட போலி மதகுருமார்கள், ஆலிம்கள். அவர்கள் தானே இந்த தாயத்தை பள்ளிவாசலில் வைத்து கட்டிவிட்டார்கள். தர்காக்கள் அவர்கள் கண் முன்னால் தானே இந்த தாயத்துகள் கட்டிவிடப்பட்டது. முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும், சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும், தாயத்தோடு அவர் பிடிக்கப்பட்டவராக இருந்தார். அந்த அளவிற்கு அறியாமை இடத்தில் இருந்தது ஒரு 40 வருடங்களுக்கு முன்பே. இன்றைக்கு அப்படியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக். எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விடுவானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். நீ வைக்க வேண்டிய நம்பிக்கை அல்லாஹ் மேல வை. நீ எதை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேள். உன்னுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் உன்னுடைய இறைவனிடத்தில் மன்றாடு. அல்லாஹ் தான் உனக்கு நோயை தரான், அல்லாஹ் தான் அந்த நோயை நீக்கிறான். ஏனைய பொருட்கள் அல்ல, கற்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, எந்த பொருளின் மீதும் அல்லாஹ் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கை வைக்காதே என்று நமக்கு விழிப்புணர்வு உண்டாக்கியது இந்த தௌஹீத். சூனியம் என்கிற பெயரால் ஏமாற்றினார்கள். ரோட்ல போகும்போது ஒரு எலுமிச்சம்பழம் கிடைச்சுன்னு வைங்க, ஆஹா எலுமிச்சம்பழம் 2ஆ கிடக்கணும், முழு எலுமிச்சம்பழம் கிடக்கூடாது. எலுமிச்சம்பழம் 2 துண்டா கிடைச்சுன்னு வைங்க, ஒரு பாப்பார், ஆஹா நமக்கு தாண்டா சூனியம் வைக்கிறாங்க எவனோ, நம்ம குடும்பத்திலிருந்து தான் எவனோ ஒருத்தர் சூனியம் வைக்கிறான், அதனால இந்த சூனியத்தை நம்ம முறிக்கணும். என்ன பண்றது? 1/2 கிலோமீட்டர் சுத்தி போவார். அந்த பாதி துண்டு எலுமிச்சம்பழத்தை பார்த்து அதை எடுத்து தூர போட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு பயந்தார்கள். எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயம், தேங்காவை பார்த்து பயம், கேட்டால் சூனியம், சூனியத்தின் மூலம் உங்களை பைத்தியக்காரனாக்கி விடுவார்கள், முடக்கி விடுவார்கள் என்று எதையெல்லாம் சொன்னார்கள். மக்கள் மத்தியில் சொன்னோம், சூனியம்ங்கிறது பொய், ஏமாத்து வேலை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஆகுன் வலா முஃமினும் பிஸ்ஹிரின். பெற்றோரை நோவினை செய்பவனும் சூனியத்தை உண்மை என்று நம்பக்கூடியவனும் சொர்க்கத்தில் போக மாட்டான், நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த சூனியம்லாம் பொய்ப்பா, ஒண்ணும் இல்லப்பா. எப்படிப்பா சூனியத்தினால மனுஷனை பாதிப்பு உண்டாக்க முடியும்? அப்படி பாதிப்பை உண்டாக்க முடியும்னா வா எங்களுக்கு வந்து பாதிப்பை உண்டாக்கு. தமிழகத்தில் அப்படி சவால் விடப்பட்டது. இந்த ஜமாத்தால் அந்த சவால் இன்றைக்கும் மீதம் இருக்கிறது. வா உனக்கு என்ன வேணும்? தலை முடி வேணும், வந்து மொட்டை அடிச்சுக்க. எங்க இந்த இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எல்லார் தலையிலையும் மொட்டை அடி. அந்த முடியை வச்சு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி சொன்னமா இல்லையா? வேற என்னப்பா வேணும்? காலடி மண்ணு வேணும். காலடி மண்ணு தானே, 1 லாரி லோடு மண்ணை கொண்டு வா, நாங்க எல்லாம் கூட்டமா அதுல போய் ஏறி மிதிக்கிறோம். அந்த மண்ணை வச்சுக்க, என்ன பண்ணணுமோ பண்ணு சொன்னோமா இல்லையா? வேற என்ன வேணும்? அழுக்கு துணி வேணும். எத்தனை வருஷம் அழுக்குன்னு மட்டும் சொல்லு. 2 வருஷத்துக்கு முன்னால பக்ரீத் பெருநாளுக்கு அடுத்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட் துவைக்காமலே வச்சிருப்பாங்க. அடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் எடுத்து ஒதுக்கி வச்சிருப்பான். வேணுமா உனக்கு? 2 வருஷம் அழுக்கு போதுமா, இல்ல 5 வருஷம் அழுக்கு பேண்ட் வேணுமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. இன்றைக்கும் சூனியத்தின் பேரால் ஏமாற்றுகிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த தௌஹீதின் வாடை இல்லாத பல முஸ்லிம்கள்
முஸ்லிம்கள் அல்லாத ஏனைய மக்கள் சூனியத்தின் பெயரால் ஜோசியத்தின் பெயரால் ஏமாந்து தங்களுடைய பொருளாதாரத்தை தொலைத்து நிற்கிறார்கள், தங்கள் குடும்பங்களை தொலைத்து நிம்மதியை தொலைத்து நிற்கிறார்கள். அந்த நிலை நமக்கு இருக்கா? அல்லாஹ் நம்முடைய அறிவை பாதுகாத்து தந்திருக்கிறானா இல்லையா? சூனியம்லாம் பொய்யிப்பாத நம்பாத, அதாவது உன்னால் எதையும் செய்ய முடியாது, சூனியத்தை நம்பினா சொர்க்கத்தில் இடம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கப்பட்டு சத்தியம் இன்றைக்கு மேலோங்கி நிற்கிறது. நாம் சின்ன அளவில் செய்யக்கூடிய பிரச்சாரங்கள், சஹாபாக்கள் உயிர் தியாகம் செய்து பிரச்சாரம் செய்தார்களே, அந்த அளவிற்கு நாம் செய்யவில்லை. அவர்களின் தியாகத்தோடு நம்முடைய தியாகத்தை ஒப்பிட இயலாது. நாம் சின்ன அளவுக்கு தியாகம் பண்ணி கொஞ்சோண்டு அடி வாங்கி உதவாங்கி எதிர்ப்புகளை சந்தித்து அதுல எதிர்த்து நின்று செய்த பிரச்சாரத்திற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இன்னும் நாம் உறுதியாக நின்றால், இன்னும் நம்முடைய ஈமானிய உறுதியை வெளிப்படுத்தினால், அசைக்க முடியாத அல்லாஹ்வின் உதவியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டால், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த தமிழகத்தில் தௌஹீத் கொடி நிலைநாட்டப்படும், ஏகத்துவம் ஒன்றே மிகைத்து நிற்கும். அப்படிப்பட்ட நிலையை நோக்கி நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.